Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஆரி ஒர்க் டிசைன் ஒன்று பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான், ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து கஸ்டமர் அவங்களே அனுப்பின டிசைன் தான், நம்ம எதுவுமே சூஸ் பண்ணலை. ஸோ இன்னைக்கு லேட் பண்ணாமல் இந்த டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என்னுடைய வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குங்க, சளி பிடிச்சிருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கு. ஸோ நான் பேசுறது ஒரு மாதிரி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிளவுஸோட சாரீ பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் ஜரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம காப்பர் ஜரி தான் இதுக்கு யூஸ் பண்ண போறோம். பீடும் காப்பர்ல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இது வந்து நான் காப்பர்ல கொடுக்குறேன். உங்களோட சாரீ வந்து சில்வர்ல இருந்துச்சுன்னா சில்வர்ல கொடுங்க, கோல்டுல இருந்துச்சுன்னா கோல்டுல கொடுங்க. நான் வந்து எப்பவுமே 4 லைன் வந்து ஜரியில அவுட்லைன் கொடுத்துருவேன். இப்போ வந்துட்டு 4 லைன் வந்து காப்பர் ஜரியில் நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன். அடுத்தது சுகர் பீடு வைக்க போகிறோம். சுகர் பீடு வந்துட்டு எப்பயும் போல் 2 வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ரொம்ப அப்படியே இழுத்து டைட்டாக பண்ணாதீங்க, ஓரளவுக்கு கேஷுவலாக பண்ணிங்கன்னா. ரொம்ப டைட்டாக பண்ணிங்கன்னா இந்த சுகர் பீடு லைன் வருது இல்லைங்களா, இந்த லைனே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கோணிச்சிட்டு இருக்கும். ரொம்பவும் கேப்பை விட்டும் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ ரொம்ப கேப்பாக தெரியும் பீடுக்கு இடையில. நான் வந்து அயன் நீடில் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நான் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்துட்டு சுகர் பீடில் வந்துட்டு ஒரு லைன் முடிச்சாச்சு. நம்ம அடுத்தது பைப்பிங், அதாவது லோடிங் பண்ண போகிறோம். ஸோ லோடிங் பண்ணுறதுக்காக நான் வந்து பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து எம்போஸ் லோடு தான். ஸோ இது வந்து நீங்கள் ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம், இல்லை நார்மலாக அந்த சூவிங் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு ஜிக்ஜாக் ஸ்டிச் போடுறதுனால போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட்டை அளந்துக்கிறேன் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு. ஸோ அப்போ வந்து ஒட்டுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் எச்சு வரலாம், அதை நம்ம வந்து வெட்டி விட்டுக்கலாம். அப்படியே ஒட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மறுபடியும் கட் பண்ணுறப்ப அங்கேயும் இழுத்துட்டு இருக்கணும் பெரிய த்ரெட்டாக, அதனால் நான் வந்து கட் பண்ணிக்குவேன். பாருங்கள் இந்த அளவுக்கு வேணும், எடுத்துகிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒட்டிடலாம். நான் வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃபெவிக்ரில் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து க்ளூ வந்து நீங்கள் ரொம்ப உண்டுனா போடக்கூடாது, அதிகமாக போடக்கூடாது. இப்போ இந்த பீடு இருக்கு இல்லைங்களா, பீட் லைன் ஒட்டியே லைட்டாக கேப் விட்டு தான் பண்ணணும். என்னென்னா அந்த த்ரெட்டு ஓரளவுக்கு ஒட்டுனா போதும். ரொம்ப உண்டுனா போட்டீங்க அப்படின்னா அகலமாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் லோட் பண்ணுறப்போ அந்த ஊசி உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கே சிரமமாக இருக்கும். இப்போ இந்த க்ளூ மேலேயே த்ரெட்டை வச்சு ஒட்டிடலாம். இந்த இடத்துல நீங்கள் லோடு ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா, கரெக்டாக அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வச்சுக்கோங்க போதும். இதை வந்து ஒட்டிட்டு கரெக்டாக அந்த கேப் வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒட்டுனதை வந்து த்ரெட்டு நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பாருங்கள் இந்த இடத்துல த்ரெட் எடுத்திருக்கேன். இப்படி ஸ்டார்ட் பண்ணாதான் கொஞ்சம் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால் நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இந்த பீடை ஒட்டியே வந்து நீங்கள் ஸ்டிச் போடணும். இந்த பக்கம் இந்த த்ரெட்டை ஒட்டியே நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் போடணும். லோடிங் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல அப்படின்னா நம்மளோட டுட்டோரியல் இருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா தெளிவா புரியுற மாதிரி தான் நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தெரியல அந்த லாக்கு வந்து டீயை போடுறப்ப த்ரெட் எடுக்கிறதுக்கு. பட் ஆனா நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து லோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது சுகர் பீடு வச்சுட்டு இந்த சைடில் வந்து ஒரு லைன் கொடுத்துடலாம். இந்த இடத்துல சுகர் பீடு தைக்கிறப்போ லோடை ஒட்டியே இப்படி வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இப்போ சுகர் பீடில் வந்துட்டு இந்த பக்கம் ஒரு லைன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப் வந்து இதில் வரையணும். ஸோ நம்ம கையிலே கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் முன்ன பின்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி அட்டையில் வந்துட்டு ட்ரையாங்கிள் வந்துட்டு வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் திக்கான பேப்பர். ஸோ இந்த மாதிரி வந்து வெட்டிட்டு அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவனாக வந்துடும். ஸோ எனக்கு எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்டாக இந்த பீடோட அந்த எட்ஜில் ஒட்டி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது வந்து ஒயிட் பென்சில், இது ரொம்ப
குட்டி தான் இந்த அட்டை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து சிரமமாக தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாகவே வரைஞ்சிட்டு காட்டுறேன். ஏன்னா இப்படி காட்டினா எனக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது கேமரா இருக்கிறப்போ. இப்போ வந்து செயின் ஸ்டிச் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டில் ஒரு லைன் கொடுத்தேன் இல்லைங்களா, அதில் 2 பக்கம் வந்துட்டு ஜரியில் வந்து லைன் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு வந்துட்டு நான் 16 ஸ்டாண்ட் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். அதாவது 8x8 16. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த கார்னர், அதாவது இந்த உள் பக்கம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு வரணும். இந்த வெளி சைடு இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்துட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். ஸோ அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே நான் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு டுட்டோரியல் இருக்குங்க. எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே நம்ம சேனலில் டுட்டோரியல் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ நீடில் இருக்கு இல்லைங்களா, நீடில் வந்து அடியில் விடணும். அடியில் விட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணணும், ஒரு சுற்று விடணும். ஸோ ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல எடுத்தோமோ அங்கேயே ஊசியை உள்ளே விட்டுட்டு அப்படியே த்ரெட்டு கீழே இழுத்துற வேண்டியதான். இழுக்கிறப்ப பாருங்கள், இந்த கையை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். த்ரெட்டை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா சிக்கு விழுந்துடும். ஸோ அதனால் த்ரெட்டை வந்து விடாமல் பிடிச்சிக்கணும். பக்கமாக போகிறப்ப விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் இன்னொன்று போடுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த இடத்துல போடுறேன். சேம் அதே மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு ஊசியை வந்து அடியில் வச்சுட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கையில் த்ரெட்டை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். இந்த கையில் நூலை வந்து இழுத்துடணும். ஸோ அவ்வளோதான். நல்லா வந்துட்டு அந்த நாட்டு வந்து ரவுண்டாக அழகாக விழணும். இதில் வந்து நூல் சிக்கு விழாமல் பார்த்துக்கணும். அதுதான் பெரிய விஷயமே. இதில் நூலோட லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு காட்டிடுறேன். இப்போ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு பாருங்கள், இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த கார்னரில் நான் வந்துட்டு த்ரெட் வெளியில் எடுத்துக்கிறேன். வெளியில் எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி ஊசியை வந்து அடியில் விட்டுட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். எனக்கு வந்து இது வந்து இந்த இடத்துல லென்த்து வேணும், அதனால் நான் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். எப்போவுமே இந்த கையில் வந்து நூலை வந்து நீங்கள் நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். அவ்வளோதான், விழுந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இன்னும் 2, இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்றும் போடணும். இப்போ வந்து பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு எங்கே நம்ம நூல் எடுத்தோமோ அந்த இடத்துல வெளியில் எடுத்துட்டு இதுக்கு பக்கத்தில் இப்படி குட்டியாக இந்த மாதிரி நம்ம போடுறோம். இதோட லென்த் வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ திரும்பவும் அந்த இடத்துலையே த்ரெட் வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு இப்போ இந்த சைடு சேம், இப்போ இந்த சைடு எந்த லென்த்து போட்டிருக்கீங்களோ அதே லென்த்து தான் இங்கேயும் போடணும். ஸோ அவ்வளோதான். இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, லவங்கம் ஸ்டிச்சு, ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் இன்னொன்று போடுறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். ஓகே, இதே மாதிரி தான் ஃபுல்லாக எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இப்போ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு மட்டும்தான் போட்டிருக்கு. அப்புறம் பாடியில் வந்து புட்டா போடுவோம் இல்லைங்களா, அது வந்து அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கு இல்லைங்களா, ஸோ அதுவே வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அவங்க கொடுத்த டிசைனில் முதுகில் எந்த புட்டாவும் இல்லை. சரி, ரொம்ப மொட்டையாக விட வேண்டாமே அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு லைன் மட்டும் சுற்றியும் வந்து ஒரு புட்டா போட்டிருக்கேன். பாருங்கள், நம்மளோட ஃப்ரெஞ்ச் நாட் வந்துட்டு எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்கு ஸ்லீவ் இதே தான் போடுறதுனால நான் அதை வந்து உங்களுக்கு எதுவுமே காட்டலை. சரி, ஓகேங்க. இன்னைக்கு வீடியோவில் இந்த சிம்பிள் டிசைன் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதே சமயம் ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு இதெல்லாம் வந்துட்டு எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்குது பாருங்கள், அதில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நம்ம வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.